ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேல எடுத்த vlog தாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போக போறோம். அதுவும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு காஸ்கோ ஷாப்பிங். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரெய்னி டேங்க. வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. வெதர் வந்து நாங்க செக் பண்ணல, பட் காஸ்கோ போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோமா, அதனால வந்துட்டு அப்படியே கேப் எடுத்து வந்து காஸ்கோக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இப்போலாம் வந்துட்டு ஆல்டர்னேட் மந்த்ஸ் தாங்க வந்து காஸ்கோ போறது. மந்த்லி காஸ்கோல வந்து திங்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா வந்துட்டு ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுறது. ஆல்டர்னேட் மந்த்ஸ் வந்து நம்ம காஸ்கோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்பெல்லாம். ஸோ ஃபைனலி நம்ம காஸ்கோ ரீச் ஆயிட்டோங்க. எங்கள் வீட்டில இருந்து ரொம்ப பக்கங்க. வாக் பண்ணி வந்தால் ஒரு 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடலாம். ஆனால் வந்துட்டு மழையாக இருந்ததுனால வந்துட்டு நாங்கள் கேப் எடுத்து ஒரு வழியாக வந்துட்டோம். நல்ல ஒரு அருமையான மழையில வந்து சூப்பரா கிளம்பி ஷாப்பிங் வந்தாச்சு. இப்ப போயிட்டு நமக்கான கார்ட்டை தூக்கிட்டு நம்ம அப்படியே காஸ்கோக்குள்ள போக வேண்டியதுதான். நல்ல மழையா இந்த ஷாப்பிங் கார்ட்டெல்லாம் எல்லாருமே ஷாப் பண்ணிட்டு வந்து வெளியே தான் விட்டுட்டு போவாங்க பார்க்கிங் கிட்ட. ஸோ நனைஞ்சு போயிட்டு எல்லா கார்ட்டுமே வந்து வெட்டாவே இருந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி ஒரு கார்ட் எப்படியோ எடுத்துட்டோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. பூமா பிராண்டோட பேக் வந்து $30 தான். ரொம்ப வருத்துங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த பேக். எனக்கு வந்துட்டு இந்த கிரீன் பேக் வந்து ரொம்ப பிடிச்சது. இதுல வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல வந்துட்டு இந்த ட்ராலி ஸ்லீவுமே வருங்க. மோஸ்ட்லி நிறைய பேக்ஸ்ல வந்து அது வராது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நாங்க தேடி போனாலே, ஏன்னா நாங்க இங்க வரும்போது வந்து தேடி பார்த்தோம். இந்தியால கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அதனால வந்துட்டு இதுலயே ஒன்று பிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். பேகுமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த அம்பர்லா வந்து என்ட்ரன்ஸ்லயே வச்சிருந்தாங்க. ரொம்ப நாளா பிளான் இருந்துச்சு. சின்னதா ஒரு அம்பர்லா வாங்கணும். ஒண்ணுதான் இருக்கு வீட்டுல, மத்ததெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு என்ட்ரன்ஸ்லயே வச்சிருந்தாங்களா. மழை வேற பெய்தா, எனக்கு நல்ல ஞாபகம் வந்துச்சு. அதனால அதுலயுமே ஒன்று தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி பீச் டவல்ஸ்லாம் வந்து இந்த கிட்ஸுக்கு வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. லைக் ஸ்பைடர் மேன், ப்ளூயி, அப்புறம் ஹலோ கிட்டி, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து ஐ மீன் 3 வெரைட்டி தான் இருந்துச்சு. ப்ரைஸுமே கம்மியாக இருந்துச்சுங்க. இது பீச் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா, அதனால வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியுமே அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. கிட்ஸ் டவல் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாத் டவல்ஸ், அதுவுமே வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. லைக் ஒரு $5 $6 வந்துட்டு நல்ல குவாலிட்டியான டவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சம்மர் டைம்ல மட்டும்தாங்க சேல் போடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இப்ப பீச் அவுட்டோர் ட்ரிப் அப்படின்னு போவாங்களா. ஸோ டவல்ஸ் எல்லாம் வந்து நல்ல நல்ல டீல்ஸ்ல வாங்கலாம் இந்த சம்மர்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டபிள் சேர்ஸ்லாம் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோல்ட் பண்ணி வந்து நம்ம பேக் மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியே மாட்டிக்கலாங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் சேர்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம வந்து வீட்டு பேக் யார்ட்லேயோ இல்லை அவுட்டோரில் லைக் பீச்சுக்கெலாம் போகும்போது வந்து நம்ம காரில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சேர்ஸுமே வந்துட்டு நல்ல வந்து ப்ரைஸில் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சோஃபாஸ்லாம் எப்போவுமே காஸ்கோல வந்துட்டு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இது தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி செட்டாவுமே வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு ஐடியாக்காக வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு சம்மர் டைம்ல மட்டும்தாங்க வெளியே வச்சிருப்பாங்க. நம்ம எல்லா சம்மருக்குமே காஸ்கோ வந்தோம்னா இதுல உட்காந்து நம்ம விளையாடாம போகவே மாட்டோம். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சம்மர் அப்படின்றதுனால வந்துட்டு இந்த அவுட்டோர் அம்பர்லாஸு, அதுக்கப்புறம் சேர்ஸு, ஸ்விங்ஸு, சோஃபா, லைக் வெதர் ப்ரூஃப் சோஃபா தாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக. நம்ம ஊரில் இந்த லைக் பேம்பூ தான் நினைக்கிறேன், அதில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்துட்டு இது ஒரு சேர் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சுங்க. இது அவுட்டோரில் இன்டோரில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி சம்மரில் மட்டும்தாங்க வந்துட்டு சேல் போடுவாங்க. நல்ல ப்ரைஸில் வந்து வாங்கலாம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டைன் மாரி வச்சிருந்தாங்கங்க. இந்த காப்பர்ல வந்துட்டு கப்பு மாரி ஸ்டைல்ல வந்துட்டு ஃபவுண்டைன். இது வந்து லைட்டோட வித் சவுண்டோட வருங்க இந்த ஃபவுண்டைன். இத வந்து இன்டோர், அவுட்டோர் எங்க வேணும்னாலுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கே. ஸோ இந்த காப்பர் டைப்ல பார்க்கும்போது வந்துட்டு நல்ல நம்ம அகல் விளக்கு ஏத்தி வைப்போம் பார்த்தீங்களா வீட்ல, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு வின்டேஜ் ஃபீல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அவுட்டோர் ஷெட்டுங்க. இங்க வந்துட்டு மோஸ்ட்லி நெறைய வீட்ல இத பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் மாரி பேக் யார்ட்ல லைக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாரி யூஸ் பண்றதுக்கு வந்து இங்க மக்கள் வந்து இத வாங்கிப்பாங்க. இத அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் பேக் யார்ட்ல செட் பண்ணிக்கலாம். லைக் ஃப்ரண்ட் யார்ட்ல செட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான லைக் கார்டன் திங்ஸு இந்த மாரி டூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து இந்த மாரி ஸ்டோரேஜ் ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சம்மர் இல்லையா, ஃபேன் எல்லாமே எப்படி சம்மருக்கு ஃபேன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகழகா வந்துட்டு நல்ல நல்ல ஆஃபர்ஸ்ல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இங்க வச்சிருந்தாங்க. ஸோ இங்க வந்துட்டு கூலர்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ல நிறைய பிராண்டட் கூலர்ஸ்லாம் ஆஃபர்ல போட்டிருந்தாங்கங்க பாருங்க. $15 off. Tomorrow is the last day though, so come on in. Sure. Yeah, $15 off of everything. Our cheapest pair is marked all the way down to $14.99, and we have high-end brands: Gucci, Tom Ford, Maui Jims, Ray-Bans, all the good stuff. Okay. Come see me. Great. Thank you. You're welcome. Thank you. Bye-bye. இந்த லேடி நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து கூப்பிட்டு வந்து அவங்களாவே வந்து ஆஃபர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே இங்கே வந்துட்டு நான் வீடியோ எடுக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கும் போதே வந்துட்டு என்ன எடுக்கிறியா அப்படின்னு வந்து சண்டைக்கெல்லாம் வர ஆள் எல்லாமே இருக்காங்க. அதுலேயுமே இந்த மாதிரி ஆளுங்களுமே இருக்காங்க. என்ன எடுத்துக்கோயேன் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வந்து ஹாய் சொல்கிறவங்க. ஸோ பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய பேர் வந்து நல்ல லவ்வபிளாக நடந்துக்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் ஹாஷாக பிஹேவ் பண்ணுறவங்களுமே இருப்பாங்க. அவங்களோட பிரைவேசி இல்லையா அது, அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. தப்பு சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க வீடியோஸ் எல்லாமே எடுக்க முடியும். நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு ஒரு இண்டோர் பிளான்ட்டுங்க. நான் வந்துட்டு ஒரிஜினல் பிளான்ட் அப்படின்னு நினைச்சேன், கடைசியில் வந்து அது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் போல இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியுங்களா? ஏன்னா வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி எல்லா கிராசரி ஐட்டமுமே, காஸ்ட்கோன்னு சொல்லலைங்க, நான் இந்தியன் ஸ்டோர்ஸுமே சொல்கிறேன், பல்காக தாங்க கிராசரி ஐட்டம் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்கவே முடியாதா? ஸோ பல்காக வந்துட்டு வாங்கும்போது ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு ப்ராப்பரான பேண்ட்ரி எல்லாம் இங்கே இருக்காது வீட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நானே இந்த கண்டெய்னரில் 2 வச்சுருக்கேன். இது வந்து ஈச் $10 வரும். இதுலேயே நிறைய சைஸஸ் கூட இருக்குது. நமக்கு சின்னதாக போதும் அப்படின்னாலுமே சின்ன கண்டெய்னர்ஸுமே இங்கே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வித் லிட்டோடு இருக்கும். குவாலிட்டியுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அது அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்டல் அண்ட் மோட்டார் ஆல்ரெடியே நம்ம பார்த்துட்டோம், காஸ்கோல இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு இந்த பிளெண்டர் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நான் கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும் போது 2 days முன்னாடி தான் வந்துட்டு நான் ஆன்லைனில் வேற ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இந்த காஸ்கோக்கு வந்துட்டு நம்ம டே டைமில் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வந்துட்டு இந்த சாம்பிள்ஸ் கொடுக்கறது தாங்க. இங்கே வந்துட்டு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் கூட ஜூஸோட சாம்பிள் தான் கொடுக்குறாங்க, நம்ம ஜூஸ் தான் வாங்கணும் குடிச்சு பார்த்துட்டு அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து இது ஒரு ஜூஸரோட சாம்பிள். அங்கே ஜூஸர் வந்து இவ்வளோ நல்லா பிளண்ட் பண்ணி தருது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த சாம்பிள் கொடுக்கறதுக்கான காரணம் போல இருக்கு. நாங்கள் இன்னும் இந்த என்ட்ரன்ஸையே கிராஸ் பண்ணி போகலைங்க. என் பையனுக்கு அதுக்குள்ளே பசி வந்துருச்சு. சரி ஓரமாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு நம்ம அப்போ தானே வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ண முடியும். காஸ்கோக்குள்ளே வந்தாலே வந்துட்டு நாங்கள் செக் பண்ணாமல் போகவே மாட்டோங்க. எந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளோத்திங் செக்ஷன் தான். நிறைய பிராண்டட் க்ளோத்ஸ்லாம் வந்துட்டு இங்கே கம்மியான ப்ரைஸ்க்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ப்ளஸ் குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கும். டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, பேண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பிராண்டட்ல கிட்ஸுக்குமே வந்துட்டு கிட்ஸ் வேர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்குலாம் நிறைய ட்ரெஸ் இங்கே வாங்கியிருக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் மட்டும் இங்கே அமையாது. நல்ல கலர் ஷர்ட் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு சைஸ் தேடுவோம், பட் வந்து அவரோட சைஸ்க்கு கிடைக்காது. இங்கே வந்துட்டு சம்மர் டாப் எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து நம்ம விமென்ஸ் டாப்ஸ் எல்லாம் வந்து நிறைய நல்லா இருந்துச்சுங்க. ஸ்லீவ்லெஸ் டாப்ஸு, ஹாஃப் அண்ட் டாப்ஸு, அந்த மாதிரி வந்துட்டு 3/4 டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கலர்ஸ் எல்லாம், நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பாட்டோட வந்து சேல் பண்ணுவாங்க. இது எப்பவுமே வந்து வெளியில தாங்க வச்சிருப்பாங்க. லைக் என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். இது நம்ம காத்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாலயே இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு மழையா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. இது வந்துட்டு உள்ள வச்சிருந்தாங்க. ஒரு வேளை சேல் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ள மாத்திட்டாங்களா அப்படின்றது தெரியல. இதுவுமே வந்துட்டு நெறைய வந்து கலர் கலரா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சம்மர் இல்லையா, எல்லாருமே வந்துட்டு ஸ்விம்மிங் போவாங்கங்க. அவுட்டோர் லேக்ஸ், பீச்சஸ்ல வந்துட்டு ஸ்விம்மிங் போறதுக்கு வந்துட்டு தேவைப்படுற இந்த ஸ்கிம்மர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கெட்ஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்ஸ், இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஸ்கோல நம்ம முக்கியமா வாங்குற ஒரு பொருள்னா வந்து இந்த பேட்டரி தாங்க. இந்த பேட்டரிஸ் எல்லாம் வெளியே ஸ்டோர்ஸ்ல வாங்கி கட்டுப்படியே ஆகாது. அதனால வந்துட்டு எப்பவுமே வந்து காஸ்கோல பல்கா வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா டாய்ஸஸ், நம்ம வீட்லயே வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸ்க்கு எல்லாமே வந்து பேட்டரி போட வேண்டியது இருக்குமா. ஸோ அதனால வந்து காஸ்கோல வாங்கிடுறது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிக்கணும். சம்மர் ஆச்சே, நிறைய லெமன் ஜூஸஸ்லாம் போட்டு குடிச்சு நம்ம வந்து ஹைட்ரேட்டடா இருக்கணும் இல்லையா. அதனால வந்துட்டு இன்னைக்கு இந்த தடவை வந்து காஸ்கோலயே ஒரு மூட்டை லெமனா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மூட்டை லெமனா வந்து வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸுங்க, சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஆனியன்ஸு. ஆனா வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் காஸ்கோல. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பேக்கா இருக்குங்க. இப்பெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பேக்ஸ்லயே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கரி செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். பேக்கரி செக்ஷன்னா சும்மாவா சொல்லுங்க. அதுலயும் காஸ்கோல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பல்கா தாங்க வச்சிருப்பாங்க. நம்ம வந்து சிங்கிள் பேக் மாதிரி வந்துட்டு சிங்கிள் கிட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து இங்க வாங்கவே முடியாது. அவ்வளோ பல்கான குவான்டிட்டியில தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ரேக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு மஃபின்ஸ் தாங்க. லைக் கிரான்பெரி, ப்ளூபெரி, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி மஃபின்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து மஃபின்ஸ் வந்து இங்கே வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து சாப்பிட்ற ஒன் ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மஃபின்ஸுமே வருங்க. நம்ம வந்துட்டு இதை கப் கேக் அப்படின்னு சொல்லி பழகிருப்போம் இல்லையா. இங்கே வந்துட்டு இது மஃபின்ஸ் தானே. ஸோ வந்துட்டு இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறைய வந்து எடுத்துப்பாங்க. நிறைய பேர் வந்து எடுத்துப்பாங்க. அதனால வந்து நிறைய வெரைட்டிஸ்ல பல்கா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டேனிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பேஸ்ட்ரிங்க. நம்ம பஃப் பேஸ்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபேமஸானது வந்து சினமன் ரோல் தான். இங்க நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க. இது வந்துட்டு சின்ன சின்னதா கிடைக்கும். ஆனா வந்துட்டு காஸ்கோல மட்டும் தான் இவ்வளோ பெரிய சினமன் ரோல்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸே இங்க வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுங்க, குரோசாண்ட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸில் இதுவும் ஒன்றுங்க. இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி பிரெட் ஐட்டம்ஸாக தான் சாப்பிடுவாங்களா. ஸோ இந்த குரோசாண்ட் வந்துட்டு பல்காக வந்து பெரிய பாக்ஸாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஏதோ ஒரு பன்னு வெரைட்டி போலங்க, எனக்கு சரியா தெரியல. இது பார்க்கறதுக்கு வந்துட்டு லைக் டோனட்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனால் டோனட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலாலாம் வச்சு. ஸோ நான் வந்து இங்கே நல்லா இருக்கும், பெரிய பேக்கெட் கிடைக்கும். அப்புறம் இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸ் சேவரி ஐட்டம்ங்க. ஸ்வீட்டு தான் இது. இது வந்துட்டு பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து பேஸ்ட்ரி ஐட்டம். இது வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ்ல செரி, ஆப்பிள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவர்ஸ்ல கூட நான் சாப்பிட்ருக்கேன். சின்ன சின்னதாக நிறைய ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு அப்படின்னு. பெரிய பல்கான குவான்டிட்டி தான் இங்கே கிடைக்கும் இல்லையா. அதனால வந்து இதுலேயுமே வந்துட்டு அவங்களோட வித்தியை காமிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கி பாக்ஸஸ்ங்க இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்ட்டிஸ்க்குலாம் வந்துட்டு வாங்கினோம்னா வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். லைக் இங்கே வந்து ஸ்கூல்ஸில் வந்து பர்த்டே அந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸ்லலாம் வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு குக்கீஸு, லைக் மஃபின்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீ பிளான் பண்ணலை அப்படின்னா, சடனாக வாங்குறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ்லேயுமே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. சாக்லேட் சிப் குக்கீஸு, நார்மலு, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸஸில் வந்துட்டு பாக்ஸில் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஒரு கேக் வந்து சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெனிலா கேக் வந்துட்டு சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு மில்கி ஃப்ளேவரில் நம்ம வந்து இந்த பால்கோவா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா,
அந்த ஃப்ளேவரில் வந்து கேக்கு வந்து சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம். அதனால வந்து சாம்பிள் கொடுக்கறத மட்டும் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ் வாஷிங் பாட்ஸுங்க. எப்போவுமே வந்து காஸ்கோவில் தான் வாங்குறது. ஏன்னா வந்துட்டு காஸ்கோவில் வாங்கினா தான் அகெயின் வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவாகவே இருக்கும். லைக் வந்து இது ஒரு 90 பாட்ஸ் வரும், 85 பாட்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு நமக்கு தாராளமாக வந்து ஒரு 2 மாதம் 2.5 மாதம் வருங்க. ட்வைஸ் அ டே வந்து டிஷ் வாஷர் ஆன் பண்ணால் கூட. அதுக்கப்புறம் காஸ்கோ வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம், ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து இந்த எக்ஸ் தான். எக்கு வந்து இங்கே எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆயிடுச்சிங்க, வாங்கவே முடியல. காஸ்கோவில் மட்டும்தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்குது. நான் எப்போவுமே வந்து ஒரு ஒயிட் எக்கு ஒரு ப்ரௌன் எக் வந்து எடுத்துப்பேன். ஒயிட் எக் வந்து லைக் பேக்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒயிட் எக் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி நம்ம தோசை, எக் தோசை இதுக்கெல்லாம் வந்துட்டு முக்கியமாக வந்து என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த ப்ரௌன் எக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒன்று எடுத்தாலே வந்து 1 மந்த்துக்கு வந்து தாராளமாக நமக்கு வருங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்கானிக் ஹோல் மில்க்குங்க, A2 மில்க் தான் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் 1 மந்த்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நல்லாவே இருக்கும். அதனால் வந்து 2 பேக்காக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாட்டர் கேன்ஸ் இருக்க, பாட்டில்டு வாட்டர் இருக்க செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஏன்னா வந்துட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்துட்டு வாட்டர் வந்து ரொம்ப வந்து பொல்யூட்டடாக இருக்குங்க. லெட் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால வந்து நாங்கள் டேப் வாட்டர் குடிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. குக்கிங்க்கு மட்டும் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபில்டர் மாதிரி சின்னதாக பிக்சர் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணிப்போம். குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈவன் ஹாட் வாட்டரே வைக்கணும்னாலுமே நாங்கள் வந்துட்டு பாட்டில்டு வாட்டரில் தாங்க யூஸ் பண்ணுறது. நாங்கள் காஸ்கோ வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ் தாங்க. இதில் வந்துட்டு ஒரு 5 கேசஸாவது வந்து மந்த்லி நாங்கள் எடுப்போம். ஸோ நம்ம 5 கேசஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் வந்து இதுவுமே முக்கியமான விஷயங்க. இந்த பேப்பர் டவல், கிச்சன் டவல், அப்புறம் பாத்ரூம் டிஷ்யூஸ் இல்லாமல் வந்துட்டு இங்கே உயிர் வாழவே முடியாது. அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து தூக்கி போட்டுக்கிட்டாச்சு. இவ்வளோ பல்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி இவ்வளோ சுற்றி டயர்ட் ஆகுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கவனிக்கிறதுக்காகவே வந்து சாம்பிள் கொடுக்குற மாதிரி வந்து இங்கே ஜூஸஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு கிரான்பெரி ஜூஸுங்க. என் பையன் வந்து நின்று பார்த்தானே தவிர ஆனால் அவன் இதெல்லாம் ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டான். நாங்கள் வந்து குடிச்சு எனர்ஜி ஏற்றிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கூட பார்த்தீங்களா நம்ம வீடியோக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு இப்போ எனர்ஜி ஏற்றுறதுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். சில ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக காஸ்கோவில் தான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மந்த்லி வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எப்படா காஸ்கோ போவேன்னு. அதில் ஒரு ஐட்டம் வந்துட்டு இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸுங்க. இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். இதில் பீன்ஸு, கேரட்ஸு, கார்னு, பீஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு கிரேவி, இந்த வெஜிடபிள் கிரேவி, வெஜ் பிரியாணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீ கட் வெஜிடபிள்ஸ் தான். நம்ம அப்படியே பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாம். அதில் லைக் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டு வந்து சாட்டே பண்ணி அப்படியே சாப்பிட்டாலே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைடுக்கு எல்லா கிரேவி ரைஸ்க்குமே வந்துட்டு நம்ம சைடு வச்சு சாப்பிடலாம். எப்போ வந்து எந்த திங்ஸ் எடுக்க வந்தாலுமே சரி, நான் ஃப்ரண்ட்ல இருக்கிறத எடுத்ததா சரித்திரமே இல்லை. அது என்னமோ தெரியலீங்க, பின்னாடி இருக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாவே நினச்சிக்கிட்டு அடியில் இருக்கிறது பின்னாடி இருக்கிறதா தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு எடுப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு ஹிமாலயன் சால்ட் வந்து எப்போவுமே எடுப்பேன், அதையுமே எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்க, இது வந்துட்டு இந்த காடை முட்டை குயில் எக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரெஷ் எக்ஸ் இல்லை, லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் போல. நம்ம சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வந்து இது ரெடி டு ஈட் மாதிரி குக் பண்ணி வந்து ஃப்ளேவர்டெல்லாம் போட்டு வந்து வச்சிருந்தாங்க. எக்ஸை வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பீல் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சில சாசஸ்லாம் போட்டு திரும்பியும் பேக் பண்ணி வந்து இது ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ரெடி டு ஈட் ஸ்நாக் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து காஸ்கோவில் தாங்க எப்போவுமே வாங்குறது. இங்கே வாங்கினா தான் வந்து
அகைன் காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து பல்காக வாங்கலாம். இது வந்துட்டு நான் இப்போதாங்க புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு தெரியல. இந்த தடவை பார்த்தேன் இந்த சாலட் டாப்பர். இதில் வந்துட்டு பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, அந்த மாதிரி வந்து சீட்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு பேக்காக இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே ஒன்று எடுத்துக்கிட்டு, அப்புறம் மேப்பிள் சிரப் இல்லாமல் நம்ம வாஃபிள்ஸ் பண்ணவே முடியாதே. மேப்பிள் சிரப்புமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சாக்லேட் சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அகெயின் நம்ம சாம்பிள், என்னடா இது காஸ்கோ வந்து சாப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இதுதாங்க வேலை நமக்கு. காஸ்கோ வந்தாலே இது வந்து 6 o'clock ஈவினிங் 6 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்தால் மட்டும்தான் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும். அப்புறம் என்னோட லிஸ்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஐட்டம்னா இந்த லிஸ்ட்ரின் மவுத் வாஷ் தாங்க. இது எப்போவுமே காஸ்கோவில் தான் வாங்குறது. அகெயின் வந்து இங்கே தான் வந்துட்டு நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சூப்பராக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ பில் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. சரியான கூட்டங்க சீரியஸ்லி. ஏன்னா இது வந்துட்டு சாட்டர்டே இல்லையா, வீக்கெண்டு அப்படின்னாலே வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். காஸ்கோ வந்துட்டு வீக் டேஸில் டே டைமில் வந்தால் தான் கூட்டம் இருக்காது. என் பையன் வந்துட்டு அவனுக்கு தேவையான ஸ்நாக் எப்போவுமே காஸ்கோ வந்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து வாங்கிக்கிறதுக்கு அவன் விருப்பப்பட்டு வாங்கிக்கிறதுக்கு அலவுடு. இன்னைக்கு வந்து இந்த மேட்லின்ஸ் குக்கீஸ் வந்து எடுத்திருந்தான். அதை பில் போடுற வரைக்கும் நானே தான் வச்சுப்பேன். பில் போட்டு என் கையில் வாங்கினாதான் நான் நம்புவேன், உங்களை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனே தாங்க கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான் இதை. ஸோ இப்போ சூப்பராக வந்து நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே பில் போட்டாச்சுங்க. இங்கே வந்துட்டு அழகாக பில்லு போடுறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து நம்ம கார்ட்லேயே வந்துட்டு நம்ம வைக்கிறத விட ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வந்து போயிட்டே இருக்கோம். இந்த வெளியே போகிற எக்ஸிட்டில் வந்துட்டு நம்மளோட ரெசிப்ட் எல்லாம் செக் பண்ணுறதுக்குனே வந்துட்டு ஆளுங்க நிற்பாங்கங்க. நம்ம வந்துட்டு ரெசிப்ட் காமிச்சு அவங்க வெரிஃபை பண்ணி திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்து தான் அனுப்புவாங்க. நம்ம இப்போ சூப்பராக வந்து நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. எங்களோட ஹெவியான கார்ட்டை தள்ளிக்கிட்டே எங்கள் வீட்டை நோக்கி நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.